கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேஎல்லின் மேற்பார்வையின் கீழ் உள்ள சுமார் 10,000 வர்த்தகர்கள் 2 ஆண்டுகளுக்கு 50 விழுக்காடு வாடகை குறைப்பை பெறுவார்கள் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னாயியோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை தொடர்ந்து வர்த்தகர்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் இத்திட்டத்தை அறிவித்த முதல் உள்ளாட்சி அமைப்புகளில் டிபிகேஎல் மற்றும் லபுவான் மாநகராட்சியும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று புத்ராஜயா ஆக்டிவ் திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு பேசிய அவர், இந்த 10,000 வர்த்தகர்களில் உணவுக் கூடங்கள் மற்றும் சந்தைகளில் உள்ளவர்களும் அடங்குவர் என்று தெரிவித்தார். டிபிகேஎல்லின் கீழ் உள்ள நடைபாதை வியாபார இடங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வளாகங்களுக்கான வாடகை குறைப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31, 2027 வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. GSF எனப்படும் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா 2.0வின் வழிநடத்தல் குழுவின் உறுப்பினரான ஆர்வலர் தியாகோ அவிலா மலேசியாவிற்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு குரல் கொடுப்பதில் மலேசியாவின் அசைக்க முடியாத ஒற்றுமையையும் அதன் முயற்சிகளையும் அவர் பாராட்டினார். மலேசியாவின் அர்ப்பணிப்பை வியக்கத்தக்கது என்று அவர் விவரித்தார். மலேசியர்களும் பரந்த ஆசிய சமூகமும் காட்டியுள்ள இந்த வலுவான அர்ப்பணிப்பு இந்த கடல் பயணத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க தார்மீக பரிமாணத்தை சேர்க்கிறது என்று அவர் கூறினார். பாலஸ்தீன போராட்டத்துடன் ஆழமாக இணைந்திருக்கும் உலகளாவிய முஸ்லிம் சமூகத்திற்குள் இந்தோனேசியாவுடன் சேர்ந்து மலேசியாவும் ஒரு சக்தி வாய்ந்த குரலாக விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 மாதங்களாக போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் காசாவில் மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதாலும் அத்தியாவசிய உதவிகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்படுவதாலும் கள நிலவரம் மிகவும் மோசமாகவே உள்ளது என்று அவிலா தெரிவித்தார். சுங்கைபுலோ சிறையிலிருந்து தப்பிச் சென்ற பாகிஸ்தானிய விசாரணை கைதி இன்னும் நாட்டிலேயே இருப்பதாக நம்பப்படுகிறது. அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மாவட்ட காவல்துறை தலைவர் கண்காணிப்பாளர் முகமது ஹபீஸ் முகமது நூர், அதிகாரிகள் ஒரு பெரிய அளவிலான தேடுதல் வேட்டையை தொடர்வதால் தேடுதல் பணி மலேசியாவிற்குள்ளேயே கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை அவரை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தேடுதல் பணியின் எல்லை நாட்டிற்குள்ளேயே உள்ளது என்றும் அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை தப்பிச் சென்ற சம்பந்தப்பட்ட கைதியை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான முயற்சிகள் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தால் வழிநடத்தப்பட்டு வருகின்றன என்று காவல்துறை முன்னதாக தெரிவித்திருந்தது. பொது நடவடிக்கை படை, காவல்துறை விமானப் பிரிவு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு, பொது ஒழுங்குத்துறை ஆகியவற்றின் தொழில்நுட்ப மற்றும் மனித வள ஆதரவுடன் இந்நடவடிக்கை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அமலாக்க முகமைகளுடன் ஒருங்கிணைந்து அனைத்து தேசிய நுழைவு புள்ளிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முகமது ஹசான் என அடையாளம் காணப்பட்ட அந்த கைதி கடைசியாக ஆரஞ்சு நிற டிஷர்ட் மற்றும் கருப்பு நிற கால் சட்டை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அறிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை கெடா மாநிலத்தின் சுங்கை பட்டாணி அருகிலுள்ள பந்தாய் மெரிடேக்காவில் 2 ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளிப்புற நடவடிக்கைகளுக்கான நிலையான செயல் நடைமுறைகளை கல்வி அமைச்சு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் சமூக இணைப்பு அமைப்பின் தலைவர் தான்சி லீ லாம்தாய் இதனை தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவம் கல்வி நிறுவனங்கள் நடத்தும் ஒவ்வொரு நிகழ்விலும் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக தெரிவித்தார். ஒரு விபத்து அல்லது உயிரிழப்பு நடந்த பிறகே ஏன் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து அனைவரும் கவனம் செலுத்துகின்றனர் என்ற கேள்வி தற்போது எழுகிறது என்று அவர் கூறினார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது சம்பவம் நடந்த பின் எதிர்வினை அளிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் எந்த நடவடிக்கையும் தொடங்குவதற்கு முன்பே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு தொடர்ந்து முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் பாதுகாப்பை முதன்மையாக கருதி குறிப்பாக வெளிப்புற நிகழ்ச்சிகள், முகாம்கள், விளையாட்டு மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளில் விரிவான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இறுதிநிலை சிறுநீரக நோய்க்கான சிகிச்சைக்கு மலேசியா தற்போது ஆண்டுக்கு 3.3 பில்லியன் செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2010 572 மில்லியனாக இருந்த நிலையில் தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. இது நாட்டின் சுகாதார அமைப்பின் மீது நாள்பட்ட நோய்களால் ஏற்படும் சுமை அதிகரித்து வருவதை எடுத்து காட்டுகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார்.
நாள்பட்ட சிறுநீரக நோயான சிகேடி இன்று மலேசியர்கள் எதிர்கொள்ளும் மிக அவசரமான சுகாதார சவால்களில் ஒன்றாக மாறி உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த நோயுடன் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களில் சுமார் 5 விழுக்காட்டினர் மட்டுமே இது குறித்து அறிந்திருக்கிறார்கள். நாள்பட்ட சிறுநீரக நோயின் பரவல் விகிதமும் 2011 9 விழுக்காட்டிலிருந்து 2025 15.5 விழுக்காடாக கணிசமாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் 28 மலேசியர்கள் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்று அவர் ஷாலாமில் நடைபெற்ற தேசிய அளவிலான உலக சிறுநீரக தினம் 2026 நிகழ்வில் கூறினார். சிப்பாங் பண்டார்பாரு சன்சூரியாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட பெண் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அதே நாளில் தனியார் பல்கலைக்கழக மாணவரான 22 வயது இளைஞர் ஒருவரை கைது செய்ததாக சிப்பாங் காவல்துறை தலைவர் நோர்கிசாம் பஹாமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 34 வயது பெண் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தற்போது சர்டானில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அறிமுகம் இல்லை என்றும் 2 அறைகளை கொண்ட அதே அடுக்குமாடி குடியிருப்பில் சந்தேக நபர் அண்மையில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்திருந்தார் என்றும் அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்நிலையில் சாட்சிகளிடமிருந்து 10 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்பாடு இல்லை என தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் அவருக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி தானாக முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக நோர்கிசாம் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் இருந்து புக்கிட் காயு ஈத்தாம் குடிநுழைவுத்துறை, சுங்கம், தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் 28 வெளிநாட்டினருக்கு எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS நுழைவு அனுமதியை மறுத்துள்ளது. அதில் ஒரு பெண் உட்பட 14 பேர் இந்திய நாட்டினர் என்று புக்கிட் காயு ஈத்தாம் AKPS தளபதி ஃபவுசி யூசுப் தெரிவித்துள்ளார். 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட அந்த வெளிநாட்டினர் அனைவரும் திரும்பும் பயணச்சீட்டுகள் இல்லாதது உட்பட சுற்றுலா பயணிகளுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக அவர் கூறினார். மேலும் அவர்கள் தங்கள் வருகைக்கான தெளிவான நோக்கத்தை குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு வழங்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களில் சிலர் துறையின் சந்தேகத்திற்குரிய பெயர்கள் பட்டியலிலும் இருப்பதாக அவர் கூறினார். ஷோட்டோகான் ஹயா டேசு கராத்தே டோ அமைப்பின் கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டி நேற்று கிள்ளான் KSL எஸ்பிளானேட் மாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு பல்வேறு பிராந்தியங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், பயிற்றுனர்கள், அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் வருகை புரிந்தனர். இந்த நிகழ்வு இளம் கராத்தே வீரர்கள் தங்கள் திறன்கள், ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்குவதையும், தற்காப்பு கலைகள் மூலம் நேர்மறையான விழுமியங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவ்வமைப்பின் தலைவர் ஷிகான் முனியாண்டி வீரப்பன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.